தமிழ் ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ராகுல் காந்தி என்னுடைய வெளிநாட்டு பயணம், அவர் பேசிய பேச்சுக்கள் மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிஜேபியை சார்ந்தவர்கள் ராகுல் மீது மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டை வெளிநாடுகள்ல போய் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தலைவர்களை எல்லாம் அங்க போய் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதான பல குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுல இன்னும் தாண்டி போய் மிக முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா, இடஒதுக்கீட்டை நீக்குவதற்கான முயற்சியை இடஒதுக்கீட்டை இல்லாமலாக்குவதற்கான முயற்சியை காங்கிரஸ் கட்சி செய்கிறது. ராகுல் காந்தி இடஒதுக்கீடை நாங்கள் நீக்குவோம் என்று சொல்லிவிட்டார் என்று ஒரு புதிய பொய்யை, புதிய புரளியை கிளப்பியிருக்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி மிக தெளிவாக ஒரு பக்கம் அடுத்தடுத்த தேர்தல்கள் அதையும் முக்கியமாக காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. அந்த அடிப்படையில அவருடைய கேம்பெயின்ல மிக முக்கியமான ஒன்றாக இந்த இடஒதுக்கீடு, சமூக நீதி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றி இருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் அவருடைய இந்த பேச்சுக்கள் அமையுது. குறிப்பா இந்த 50% சீல நீக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா சாதியினருக்கும் உரிய பங்கீடை கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். நீங்க எடுக்காவிட்டா நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியா கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்வதே இடஒதுக்கீட்டை முறையாக செயல்படுத்துவதற்கு தான் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. ஆனால் அதை தவிர்த்து நீங்க இல்ல, இல்ல. நீங்க சாதி சா இடஒதுக்கீட்டை இல்லாமல் அடிக்கப் போகிறார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் என்ன பேசினார் அப்படி ராகுல் காந்தி? இந்த வெளிநாட்டு பயணங்கள்ல என்ன பேசினார்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவரு என்ன சொல்றாருன்னா, கடந்த 75 ஆண்டுகால நம்முடைய இந்திய அரசியல்ல இந்த இடஒதுக்கீட்டு முறையினால பெரிய அளவுல ஒண்ணும் அவங்க முன்னேறி வந்துடல. எல்லோருக்கும் எல்லாம் கிடைச்சிடல. இன்னும் சொல்லப்போனா, இடஒதுக்கீடு சரியான முறையில பின்பற்றப்படுதா? அப்படிங்கிறத நம்ம மீண்டும் பரிசீலிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இடஒதுக்கீடு அவர் ஒருத்தர் கேட்கிறாரு, இடஒதுக்கீடு முறைங்கிறது அது ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு இன்இக்வாலிட்டி முறையை புகுத்துவது தானே. ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்காமல் இருப்பது என்பது ஒரு பார்ஷியாலிட்டி காட்டுறது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது எப்போது இடஒதுக்கீட்டை நீக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு பதில் சொல்லும்போது ராகுல் காந்தி மிக தெளிவாக இங்க சமத்துவமான சமூகம் இல்லை. இந்தியாவுல ஒரு சமத்துவமான சமூகமாக இந்தியா இல்லை. இங்க மத சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. சாதியில அடித்தட்டில் இருக்கிற நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற 90% வளங்களை, 90% அதிகாரங்கள்ல 10% மக்கள் தான் பங்கு பெறுறாங்க. மீதம் இருக்கிற 90% மக்கள் 10% மிச்சம் இருக்கிற 10% அதிகாரங்கள் தான் போட்டி போட முடியுது. இதுதான் நம்ம நாட்டினுடைய நிலைமை. இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை மாறி சமத்துவமான சமூகம் உருவாகிற போதுதான் இடஒதுக்கீட்டை நீக்குவதற்கான சிந்தனையை நாம் சிந்திக்கவே முடியும் அப்படிங்கிறதா அவர் சொன்னது. இதுல எங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் பேசினார்? அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள், அம்பேத்கர் எல்லோருமே இடஒதுக்கீட்டை காலங்காலத்துக்கும் நாங்க வச்சுப்போம் அப்படின்னு பேசல. இடஒதுக்கீடு ஒரு தற்காலிக ஒரு ஏற்பாடு தான். என்ன தற்காலிக ஏற்பாடு? எல்லோரும், அதாவது ஒருவருக்கு ஒரு வாக்கு, ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்கிற நிலைமை உருவாகியது போல, எல்லோருக்கும் இங்க சமமான அரசியல் அதிகாரம், சமமான பொருளியல் அதிகாரம், எல்லா வாய்ப்புகள்லயும் சமமான வாய்ப்பு. கல்வியில, வேலை வாய்ப்புல, மற்ற துறைகள்ல எல்லாத்துலயும் சமமான வாய்ப்பு. எல்லோரும் போட்டி போடுகிற ஒரு ஒரு ஈக்குவல் கிரவுண்டு, ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்ட் சமமா இருக்குது. அப்படிங்கிற நிலைமை வருகிற போதுதான் இந்த 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 அதுவரைக்கும் தான் இந்த இடஒதுக்கீடு இருக்கும். அதற்கு பிறகு நம்ம அந்த இடஒதுக்கீட்டை நீக்கிடலாம் அப்படிங்கிறத எல்லோருடைய கருத்தும். அதான் ராகுல் காந்தியும் சொல்றாரு. ஆனால் அவர்கள் அம்பேத்கர் 15, 20 ஆண்டுகள்ல அல்லது 25 ஆண்டுகள்ல இந்த நிலைமை மாறிடும்னு கனவு கண்டார். ஆனால் இன்றைக்கு 75 ஆண்டுகள் ஆகியும் அது மாறலைங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டுறாரு. ஆனா இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா பேசிட்டு நீக்க போறதா சொல்றாரு அப்படிங்கிற வரையான விஷயங்களை சொல்றாங்க. நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியதுன்னா, பிஜேபி ராகுல் காந்தி இடஒதுக்கீடு சரியா பின்பற்றப்படல அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிஜேபி என்ன சொல்லணும்னா, நாங்கள் சரியாக இடஒதுக்கீட்டை சரியாக முறையாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம், பாருங்க டேட்டாவை பாருங்க அப்படின்னு தூக்கி காட்டலாம். அவங்க தான் கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ எல்லா துறைகள்லையும் எஸ்சி எஸ்டி மக்கள், இஸ்லாமிய மக்கள், பிசி மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் பங்கு பெறல. ஒரு சில உயர் ஜாதி குழுக்கள் தான் இங்க நீக்கமர நிறைந்து இருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டுறாரு. அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களோட டேட்டாவை கொடுங்க. இங்க பாருங்க, நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றம் எடுத்துங்க, உயர் நீதிமன்றத்துல எடுத்துங்க, எல்லா தலைமை நீதிபதிகள்லாம் யாருன்னு பாருங்க.
இங்க பாருங்க எஸ்சி இத்தனை பேர் இருக்காங்க, பிசி இத்தனை பேர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு டேட்டா கொடுங்க. அது உங்களுக்கு எளிதான விஷயம் இல்ல. எல்லா துறைகளும் உங்க கையில தான் இருக்கு. மிக எளிதா கொடுக்க முடியும். அதே மாதிரி அரசியல்ல உங்க கட்சியிலையும் சொல்லலாம், ஆட்சியிலையும் சொல்லலாம். இந்தந்த இதுலலாம் வந்து எஸ்சி மக்கள் இருக்கிறாங்க, இந்தந்த பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்குறோம். அதே போல பல்வேறு துறைகள்ல, நாட்டில் இருக்கிற பல்வேறு துறைகள்ல அப்படி உங்களால டேட்டா கொடுக்க முடியும். அதை கொடுத்துடலாமே. அதுதான் வந்து ராகுலுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதிலா இருக்கும். இப்போ அவர் தொடர்ந்து வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும்னு பேசுறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோம். தேதி இந்தாங்க, அடுத்த மாதம் 15ஆம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க வந்து தொடங்குறோம். அதுக்கு வந்து நாங்க நிதி ஒதுக்கியாச்சு. 5000 கோடியா 10,000 கோடியோ நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்றது தானே பதிலா இருக்க முடியும். இப்ப ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவுல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்க, அதை ஏன் நீங்க வெளியிடல? நீங்க வெளியிடுங்க. அவங்க குற்றம் சாட்டுறாங்க, உங்க மேல குற்றம் சாட்டுறாங்க. அதற்கு வந்து நீங்க நீங்க வந்து அங்க இருக்கிற ஒரு மாநில கட்சி நீங்க பதிலுக்கு சொல்றதுங்கிறது எப்படி பதிலாகும்? அது எப்படி சரியான பதிலாக நீங்க நினைக்கிறீங்க? உடனடியா நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுப்போம். எடுத்து அதன் அடிப்படையில் சரியான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி காட்டுவோம் என்று பேச முடியுமா? இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சியாக இடபிள்யூஎஸ் என்கிற ஒரு இடஒதுக்கீட்டினுடைய கான்செப்டுக்கு எதிரான ஒரு இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வந்தது உங்களுடைய பிஜேபி அரசு தான். இந்த பிஜேபி அரசு தான். இப்போ இங்க வந்து சமூக ரீதியில் பின்தங்கி இருக்கிற, சாதி ரீதியாக பின்தங்கி இருக்கிறவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீட்டு கொள்கையை பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறவர்களுக்காக மாற்றி அதனுடைய தன்மையே வந்து நீர்த்து போக வைக்கிற ஒரு செயலை செய்தது இந்த 10% இடஒதுக்கீட்டு தான். அந்த இன்றைக்கு தலைமை நீதிபதி அவர்கள் அவருடைய வீட்டுல நடக்கிற அந்த விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சிக்கு வந்து மோடியை வந்து கூப்பிடுறாரு. ஒரு குடும்ப நிகழ்ச்சியில ஒரு பிரதமர் போய் கலந்துக்கிறாரு. இப்போ இப்படியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது நேர்மையான தீர்ப்புகள் எப்படி வரும்? இந்த 10% இடஒதுக்கீட்டை இவர்கள் தான் வந்து சரின்னு சொல்லி வாதாடுறாங்க. இந்த அரசியல் சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த, கான்ஸ்டியூஷனை முழுமையாக படித்து தெளிந்தவர்கள் தான் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளா இருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 10% இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறார்கள். அதை வந்து கேள்வி எழுப்பல. இப்படியான நிலைமைகள் இருக்கு. அதைத்தான் வந்து ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறார். இன்றைக்கு வந்து இந்த தேர்தல் கூட ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல எஸ்சி எஸ்டி மக்களுடைய வாக்குகள் மிக முக்கியமானதாக இருக்கு. குறிப்பா 17 தனித்தொகுதிகள் ஹரியானாவில், மொத்தம் 90 தொகுதிகள்ல 17 தனித்தொகுதிகள் ஹரியானாவில் இருக்கு. 47 தொகுதிகள்ல 20% மேல் எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்காங்க. அவர்கள் தான் அந்த தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பரப்புரை எஸ்சி எஸ்டி மக்களை நோக்கி, அடித்தட்டு மக்களை நோக்கி ஒரு ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசியலாக மாறுகிற ஒன்றை வந்து காங்கிரஸ் கட்சி செய்கிறது. அதற்கு நீங்க வந்து அவர்களோடு போட்டி போடணும்னா, காங்கிரஸை வந்து வீழ்த்த வேண்டும் என்றால், நீங்க இன்னொரு பக்கம் போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் தான் வந்து அடித்தட்டு மக்களுக்கானவர்கள், நாங்க வந்து இதனை செயல்படுத்துறோம், ராகுல் சொன்னதை விட நாங்க அதிகமா செயல்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பிஜேபியால வர முடியுமா? ஏன்னா பிஜேபியினுடைய அரசியலே சாதி அரசியல் தான். அதுவும் உயர் சாதி பார்ப்பனர்களுக்கானது தான். மற்றவர்கள் எல்லாம் 2ஆம் தர குடிமக்கள் தான். ஹிந்தி தான் அவங்களுடைய பிரதான மொழி. மற்ற மொழிகள் எல்லாம் நீச பாஷை தான். சமஸ்கிருதமும் ஹிந்தி தான் அவங்களுடைய மொழி. அவங்களுடைய ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் அவங்களுடைய இந்தியா. மற்ற மாநிலங்கள் கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் அவங்களுக்கு இரண்டாம் தர குடிமக்கள் தான். இஸ்லாமியர்கள் வசிக்கிற காஷ்மீர்லாம் அவங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். அதுதான் இன்றைக்கு வந்து ராகுலுடைய பேச்சில் வெளிப்படுதே தவிர, இடஒதுக்கீட்டை நீக்கிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லலை. பொய் குற்றச்சாட்டுகளை வைப்பதன் மூலமா ஆட்சியை பிடிக்க நினைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக காஷ்மீர்ல அவங்களுடைய தோல்வி உறுதியாகிவிட்டது. ஹரியானாவிலையும் எஸ்சி எஸ்டி மக்கள் முழுமையாக காங்கிரஸை ஆதரிக்கப் போகிறார்கள். பிஜேபியை இந்த முறை ஆட்சியிலிருந்து இறக்கப் போகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நிலைமை. நன்றி, வணக்கம்.